வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம பியூர் இவி கம்பெனியினுடைய E-Pluto 7G அப்படிங்கிற மாடலில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக்கில் த்ராட்டில் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது த்ராட்டில் டிஸ்பிளேயில் ஸ்ட்ரக் ஆகிட்டு நம்மளால் வெஹிக்கிளை ரன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தேன். அந்த த்ராட்டிலிருந்து உள்ளே போகக்கூடிய கனெக்டர் வயரை நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகுது, ஸோ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பிரச்சனைனால ஆச்சு அப்படின்னா, இந்த த்ராட்டில் ஆக்சிலேட்டரில் பார்த்தீங்கன்னா 49E அப்படிங்கிற ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் தான் த்ராட்டில் நம்ம திருகும்போது நம்மளுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த சென்சாருக்கு போகக்கூடிய கனெக்ஷனில் ஒரு லெக்கு கட்டாக இருந்தது. ஸோ அதை எடுத்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சென்சார் நமக்கு ஸ்பேர் கிடைக்கல. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கிடைக்க லேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்திங்கன்னா நான் இப்போது த்ராட்டில் ஸ்பேர் அப்படியே செட்டாக வாங்கிட்டு இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ஹெட்டு இந்த அசம்பிளி அப்படியே கழட்டி எடுக்கணும். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும், ஆப்போசிட் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் அதே போல் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டுக்கு இங்கே ஒரு ரிங் இருக்கும், அதையும் கழட்டிடுங்க. இந்த சைடு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டி இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை இந்த இடத்துலையும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு லைட்டாக திருப்பினீங்கன்னா இந்த லாக் ரிலீஸ் ஆகிக்கும். ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டு ஸ்பீடாமீட்டர் கன்சோலை அப்படியே திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த த்ராட்டிலுடைய கனெக்ஷன் இங்கே வரும். ஸோ இந்த த்ராட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த த்ராட்டில் கிட்ட இங்கே, அதாவது இந்த இடத்துல ஒரு எல்என் கீ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை 2.5 mm இந்த எல்என் கீ போட்டு நீங்கள் கழட்டினீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருவுனிங்கன்னா இந்த த்ராட்டில் வெளியே வந்துடும். ஸோ இப்போ கழட்டி எடுத்துகிட்டு புது த்ராட்டில் அப்படியே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ மாட்டும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டிலுடைய கனெக்டர் இது தான் இங்கேருந்து வருது. ஸோ இந்த த்ராட்டிலில் ஆல்ரெடி ஒரிஜினலாக வெஹிக்கிளில் வந்தது பார்த்திங்கன்னா த்ராட்டிலேருந்து போகக்கூடிய கனெக்டர் மேல் கனெக்டராக இருக்குது. நமக்கு ஸ்பேர் கொடுத்த கனெக்டர் பார்த்திங்கன்னா ஃபீமேல் டைப் கனெக்டரில் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறது மேல் கனெக்டரே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்படியே கழட்டிட்டு மாட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீமேல் கனெக்டர் வந்ததுன்னா இந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி இந்த கனெக்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய த்ராட்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த மேல் கனெக்டர், ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இங்கே சேம் கலர் கோடிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ராட்டில் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை எனக்கு இந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் ஸ்பேர் கிடச்சிது அப்படின்னா நான் வாங்கி அதை மாற்றிட்டு இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த ஹாரன் சுவிட்ச் பார்த்திங்கன்னா காலையில் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது ரைட் சைடில், அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது. ஸோ இதை கழட்டலாம். இது லாக் டைப் சுவிட்ச் தான். கழட்டி உள்ளே இருக்க அந்த 2 போல் கான்டாக்டை நீங்கள் WD-40 அல்லது எம்ஆர் ஷீட் வச்சு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா திருப்பி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு ரெடி ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த E-Pluto 7G மாடலில் த்ராட்டில் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா சென்சார் கிடச்சா நீங்கள் சென்சாரை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த த்ராட்டில் அசம்பிளி அப்படியே கம்ப்ளீட் செட்டாக கிடைக்குது. 700 rupeesக்குள்ளே வரும். நீங்கள் வாங்கி அப்படியே இதே போல் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சென்சார் வாங்கிட்டு நான் அந்த த்ராட்டில் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.